கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஞானஸ்தானம் எடுக்க யோவானிடத்திலே வருகிறார். யோவானுக்கு தெரியும், இவர் தான் மேசியா, இவர் தான் இரட்சகர், இவர் தான் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்பதை அறிந்திருந்ததுனால யோவான் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இதெல்லாம் செய்யலாமா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் பாருங்க, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நம்ம நிறைவேற்றணும். நம்மளை ஜனங்க பார்ப்பாங்க, கிறிஸ்தவர்களாகிய நம்மளை ஜனங்க பார்ப்பாங்க, இவங்க எப்படி நடந்து கொள்றாங்க என்று சொல்லி சீசர்கள் பார்க்குறாங்க. இயேசு லைனில் வர்றாரு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு யோவான் இடத்துல. அந்த நீதி நிறைவேற்றுகிறார். தேவனுடைய குமாரன் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கும் போது பிதாவினுடைய வலது பார்சத்திலே அமர்ந்திருந்தவர். என் அன்புக்குரியவர்களே, நம்மை போல தான் அவர் நம்ம எல்லாரையும் உண்டாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நீதியையும் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எந்த காரியத்தில் இடங்களாக இருக்கக்கூடாது, தாழ்மையாக இருக்கணும். நம்ம பதவியில் இருக்கலாம், பெரிய அரசு உயரதிகாரில் இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம். நாம் ஜனங்களுக்கு இடங்களாக இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் ஒரே நல்ல தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும் போது நம்ம இடலாக இருக்க மாட்டோம். வேதம் அழகாக சொல்லுகிறது. மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்போ கூட ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் நிற்கலை ஞானஸ்தானம் எடுப்பதற்கு. ஆனால் இன்னைக்கு நாம் பலவித காரியங்களிலே நீதி செய்யாமல் மனிதர்களை புகழ்கிறோம், மனிதர்களுக்கு முன்பாக கீழே விழுகிறோம், மனிதர்களை மேன்மைப்படுத்தி பேசுகிறோம். பிரியமானவர்களை, மனிதர்களை கனம் பண்ணணும், ஆனால் கர்த்தர் தான் வணக்கத்துக்குரியவர். அப்போ இப்படி எல்லா நீதியாய் நாம் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். நீதிமான் பெருகினால் பட்டணங்கள் கலிகூறும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் பெருகினால் அந்த பகுதியே ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த பட்டணம் மேன்மையாக இருக்கும். அந்த பட்டணத்தில் எந்த ஒரு சாபங்கள் நிலை கொண்டிராது. அதுக்கு தான் அந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை அவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால இதையே நான் செய்யணும், இதையே நான் செய்யக்கூடாது என்று நாம் விதண்டவாதம் பண்ணாமல் எது நீதியான காரியமோ, எது நியாயமான காரியமோ அதை நாம் செய்யும்போது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவின் நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. உடைய குமாரன் மூலமாக எங்களை ரட்சித்தீர், வழிநடத்தினீர். உடைய குமாரனுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒரு இடத்துல கூட நாங்கள் தவறி விடாதபடி உமக்கு பிரியமானது செய்ய எங்களை போதி தரலும். இந்த நாளை ஆசீர்வதித்தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும். அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.